عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إنا أنزلنا في ليلة مباركة إنا كنا منذرين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديث الشريف: وآخروا عتقكم من النار. وقال رسول الله صلى الله عليه وسلم: من اعتق ஈமானா வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. உங்கள் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாம் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 19 நோன்பும் 20 தராவியும் 25 ஜுஸும் நிறைவு பெற்றிருக்கிறது. அல்லாஹ் கபூல் செய்வானாக. இப்பொழுதுதான் வந்தது போன்று இருக்கிறது. பெரியவர்கள், முன்னோர்கள், சாலிஹீன்கள் சொன்னது போல முதல் 10 என்பது நடக்கும், இரண்டாவது 10 என்பது ஓடும், மூன்றாவது 10 என்பது பறக்கும் என்பதாக சொன்னார்கள். அந்த பறக்கும் 10ஐ நாம் நெருங்கிவிட்டோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. 20வது தராவி ஒருவர் தொழுதால் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள்: قال رسول الله صلى الله عليه وسلم: يؤتي الثواب, நன்மை அவர்களுக்கு வழங்கப்படும். ஸவாப ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், சுஹதாக்களுடைய சாலிஹீன்களுடைய நன்மையை இன்று தராவி தொழுகைக்கு வழங்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்பேற்பட்ட நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுஹதாக்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள், சாலிஹீன்கள் அல்லாஹ்வுடைய சுப செய்திக்கு சொந்தக்காரர்கள். எனவே அவருடைய அந்தஸ்து எல்லாம் வேற. அல்லாஹ் அப்பேற்பட்ட சிறந்த நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இன்றைக்கு ஒரு 4-5 அத்தியாயங்கள் ஓதப்பட்டது. சூரத்துல் ஹாமீம் சஜிதா, சூரத்துல் ஷுஆரா, சூரத்துல் ஜாசியா, இப்படி ஒரு 4-5 சூறாக்கள் தொடர்ந்து நம்முடைய ஆபீஸ்மார்கள் ஓதி முடித்தார்கள். பொதுவாகவே ஆபீஸ்மார்களுக்கு 2 ஜுஸு ரொம்ப சிரமமானது. ஒன்று 19வது ஜுஸு, இன்னொன்று 25ஆம் ஜுஸு. இதெல்லாம் நம்ம எப்பயோ ஒருத்ததான் எடுத்து இந்த தராவி போன்ற நேரத்துல பாடம் பார்த்து அதை ஓடுவாங்க. மற்ற காலத்துல அந்த சூறாக்கள் அந்த ஜுஸுக்கெல்லாம் எடுத்து ஓடுறது இல்லை. சூரத்துல் துஹான் இந்த சூறாவை நீங்க ஓதப்பட்டுச்சு. இது தினசரி ஓத வேண்டிய சூறாக்கள்ல இந்த சூறாவுடைய இஷ்டம் இருக்கு. யார் இரவு தூங்க போறப்போ இந்த சூறாவை ஓதுகிறார்களோ 70,000 மலக்குமார்கள் அவர்களுக்காக பாதுகாப்பாங்க என்பதாக இருக்கு. எனவே இது போன்ற சூறாக்கள் எல்லாம் இன்றைக்கு ஓதி நிறைவு செய்யப்பட்டுச்சு. இருந்தாலும் இறுதி 10 என்பது ரொம்ப முக்கியமானதுனால இஅ்திகாஃபும் இறுதி 10னுடைய அமல்களை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தால் அது தோதுவாக இருக்கும். அதனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இறுதி 10 நெருங்கி விட்டது என்று சொன்னால் தன்னுடைய வேட்டியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள். முதல் 10ஐ விட 2ஆம் 10ஐ விட ரொம்ப ஆர்வமாக, வேதமாக, அமல்களில் ரொம்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப அதீத ஆர்வத்தோடு இரவுல அமல் செய்வாங்க என்பதாக இருக்கிறது. ஐக்கிய அவங்க மற்ற காலத்துல குடும்பத்தார்கள் எதிர்பட மாட்டாங்க, அவங்க மட்டும் தஹஜ்ஜத் சொல்லுவாங்க. ஆனா ரமலானோட இறுதி 10 இருந்துச்சுன்னா மனைவி மக்கள் தான் எதிர்பட்டு போய் தொழுது அமல் செய்யும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் தொழ சொல்லுவாங்க. இரவு முழுக்க உயிர்ப்பிப்பாங்க. இந்த 2 10ஐ விட 3வது 10இல் ரொம்ப வேதம் எடுக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி குர்ஆன் ஓதணுமோ இந்த 3ஆம் 10ல குர்ஆனை 4-5 ஜுஸுக்கள் அல்லது 3 நாட்கள நான் ஒரு குர்ஆன் முடிக்கிறேன் அப்படின்னு நியத் வைக்கணும். நம்முடைய தான தர்மங்கள்
நம்முடைய திக்ரு துவாக்கள், நம்முடைய இரவினுடைய இபாதத்துகள் எல்லாத்திலையும் வேதம் எடுக்க வேண்டும் என்பதை கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரான். ஏன்னா இந்த 2 விட 3வது 10 தான் அல்லாஹ் எல்லாமே வச்சிருக்கான். ஏத்திகாஃப் வச்சிருக்கிறான், லைலத்துல் கத்ர் வச்சிருக்கிறான். இந்த 3 ஏற்றுக்கொள்ளுதல் அவர்களுக்கு சவாபை ஜஸா என்கிற உயர்ந்த நன்மையை வழங்குதல் என்பது இந்த 3 கடைசி 10 தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதனால பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னமல் அமாலு, நிச்சயமாக அமல்கள் எல்லாம் பில் ஹவாத்திம், அதனுடைய முடிவை கொண்டுதான் இருக்கிறது என்பதாக சொன்னார். எந்த ஒரு அமலும் செஞ்சாலும் அதனுடைய முடிவு இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 ஆரம்பத்துல ரொம்ப ஜோஷா ஆரம்பிச்சு முதல் தராவி 5 தராவி வரைக்கும் பள்ளிவாசல்லாம் ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ஒரு 10 தாண்டினோன்னா 2வது அப்படியே சுணக்கம் ஏற்பட்டு கொஞ்சம் பொருளுக்கு ஏற்பட்டு பள்ளிவாசல்லாம் கொஞ்சம் காலியா, திரும்பி 3வது 27 எல்லாம் ஒன்று சேர்ந்துருவோம். அப்படி அல்ல, 3வது ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நீங்கள் உங்கள் அமல்களை ஆர்வப்படுத்திக் கொண்டு குர்ஆனில், திக்ரில், துஆவில், பள்ளிவாசல் தங்குவதில், இப்படி நிறைய தான தர்மங்களில் உங்களை நீங்க அதை ஆர்வப்படுத்திக் கொள்ளுங்க, அமல்ல ஈடுபடுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒட்டுமொத்தவுடைய நன்மையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் இந்த இறுதி 10 தான் இருக்கு. கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனை பள்ளிவாசலோடு இணைக்க வேண்டும். எப்படி மீன் தொட்டியிலிருந்து மீனை எடுத்து போட்டா வெளியே எப்படி துள்ளி குதிக்குமோ அந்த மாதிரி பள்ளிவாசலோடு நீங்க மக்களை இணைச்சிட்டே இருங்க. இல்லைன்னா வெளியே தூக்கி போட்ட மீனை போன்று அவன் துடித்துக் கொண்டிருப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னான். ஒரு மனிதன் பள்ளியோடு அவனுடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு நிழலே இல்லாத 7 பேர்ல அல்லாஹ் நிழல் கொடுப்பான் என்பதாக சொன்னான். அதே போல ஒரு மனிதன் பள்ளிவாசல திக்ர் செய்து அல்லாஹ்வை தனிமையோடு அவனை அல்லாஹ்வோடு இணைத்துக் கொண்டு அழுது துஆ செய்கிறான், கண்ணில இருந்து தண்ணி வந்ததுன்னு சொன்னா அதே நிழலே இல்லாத 7 பேர் அவரும் வருவார். பள்ளிவாசலோடு உள்ளம் இணைக்கப்பட வேண்டும். பள்ளிவாசல திக்ர் செஞ்சு அழுதா நாளைக்கு நிழல் இல்லாத 7 பேர் இந்த 2 பேர் தான் வருவாங்க. இந்த 2 பேருமே ஏத்திகாஃப் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அப்ப மிகப்பெரிய ஏத்திகாஃப் என்பது பள்ளிவாசலில் தங்குதல், அமல் செய்தல், உலக விஷயங்கள் அத்தனையும் துண்டிக்கப்பட்டு அல்லாஹ்வோடு தொடர்போடு ஆக்குதல். இதுல செல்போனை நம்ம பொதுவா தவிர்த்திருக்கிறது நல்லது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப நிர்பந்தம் அல்லது எமர்ஜென்சி அப்ப மொத்தம் பேசிக்கலாம் என்பதாக மார்க்க அறிஞர்கள் இதுக்கு விளக்கம் தருகிறார்கள். 10 நாளுமே செல்போன் உங்க கூட இல்லைன்னா அதுதான் சிறந்த ஏத்திகாஃப் என்பதாகவும் சொல்லி தருகிறார்கள். எனவே செல்போனை அவாய்ட் பண்றது நல்லது. அதே போல ஏத்திகாஃப் நாளைக்கு மகரிப்ல இருந்து நாளைக்கு அசருக்குள்ளாக மகரிப்குள்ளாக உள்ள வந்துவிட வேண்டும். பெருநாள் பிறை பார்த்து அறிவிப்பு பண்ணோன்னு அவங்க வெளியே போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். 10 நாளுமே ஊர்ல ஒருத்தராவது ஏத்திகாஃப் இருப்பது சுன்னத்தை முஅக்கதா கிஃபாயா, கட்டாய கடமை, வலியுறுத்தப்பட்ட சுன்னத் கிஃபாயா என்பதாக சொல்லித் தருகிறார்கள். அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருஷம் இருக்கிறவங்களே இருக்காம புதுசா ஒரு 4-5 பேர் சேர்ந்து இருந்தாதான். ஏன்னா 3 பேர் அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருப்பவர்கள், குர்ஆனை ஓதக்கூடிய ஹாஃபில்மார்கள், ஊரிலே உள்ள சிறுவர்கள், இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரும் பெரும் வியாதிகளில் இருந்து, நோய்களில் இருந்து, அதாபுகளில் இருந்து காப்பாற்றுவாங்க. எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் இங்கே பொதிந்திருக்கிறது நீங்க சிந்தித்து பார்க்கணும். அதே போன்று ஒரு மஹல்லாக்கு ஒருத்தர் குடி வராதுன்னு சொன்னா 3 விஷயங்களை கவனிக்க சொல்றாங்க. 1 பள்ளிவாசல் இருக்கணும், 2வது மதரசா இருக்கணும், 3வது கபர்ஸ்தான் இருக்கணும். இந்த 3 ஒரு மஹல்லால இருக்குன்னா நீங்க அந்த இடத்துல குடி பெயர்ந்து போவது சிறந்தது என்பதாக மார்க்க பெருமக்கள் நமக்கு சொல்லி தராங்க. அதன் அடிப்படையில் தான் இஅ்திகாஃப் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்திக் கொள்வது, குர்ஆன் ஓதுவது, இரவு வணக்கங்களில் ஈடுபடுவது, திக்ர், துஆ, தனிமையில் ரப்பை தேடுவது, மிகப்பெரிய ஒரு அமலை இஅ்திகாஃபில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். இப்ப என்னன்னா நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய வியாபாரம், உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் துண்டிச்சு நம்ம அல்லாஹ்வோட தொடர்போடு நம்ம வந்தாதான்
இது கபரோட ஒப்பிடப்படுது. நாளைக்கு நம்ம கபர்ஸ்தான்ல நம்ம வஃபாத்தான பின்னாடி நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் அடக்கம் பண்ண பின்னாடி யாருமே கூட இருக்க மாட்டாங்க. அப்படிதானே? யாருமே கூட இருக்க மாட்டாங்க, கூட வரவும் முடியாது. எனவே அந்த இடத்துல தனிமையில் இருட்டாக இருக்கும், பயமாக இருக்கும். தனிமையை விட்டு அந்த இடத்துல என்னது வக்ஷத்தில் கபருடைய தனிமையை விட்டு நீங்க பாதுகாப்பு தேடுங்க என்பதான் சல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு மிக கொடூரமாக இருக்கும். எல்லாமே துண்டித்து அங்க வரும். அங்க நம்ம துணை இருக்கிறது அல்லாஹ் மட்டும்தான். உனக்கு அங்க பயம் இருக்கக்கூடாது, கபர்ல நிம்மதி இருக்கணும்னா நீங்க இயற்கைக்காப்புல இருந்து பயிற்சி எடுத்துக்கோ. இயற்கைக்காப்புல இருந்து பயிற்சி எடுப்பதற்கு தான் இங்க மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயற்கைக்காப்பை நமக்கு தந்திருக்கிறார். 10 நாளும் அமலோடும் இபாதத்தும் தன்னை தொடர்பு படுத்திக் கொண்டு அவனை உள்ள முழுமையாக சுத்தப்படுத்தப்படும். இறுதியாக பெருநாள் திரை பார்த்து தண்ணீர் வழங்கப்பட்ட பின்னாடி அவர் வெளியே போகிறார் சொன்னா அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று பரிசுத்தவானாய் வெளியே போவார் என்ற சல்லாசம் சொல்றான். அப்போ ஒரு ஏத்திகாப்பு இருந்தா 2 உம்ரா செய்த நன்மை, 2 ஹஜ்ஜு செய்த நன்மை. ஹஜ்ஜு உம்ராவை எவ்வளவு பெரிய இபாதத் நீங்க சிந்திச்சு பார்க்கலாம். அந்த கூலி அல்லாஹ் இங்க வச்சிருக்காரா, அதனுடைய மகத்துவத்தை விளங்குறது. அதே போல அவங்களுடைய ஈமானோடும் நன்மையை ஆதரவு வைத்ததாக யார் ஏத்திகாப்பு இருக்காங்களோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அதே போல நிழலே இல்லாத அந்த 7 பேர் லிஸ்ட்ல அவங்களும் வந்துடுவாங்க. அதான் ரொம்ப ஆபத்தான காலங்கள். மனுஷர் மைதானம் இருக்கு, தலைக்கு நேரம் சூரியன் இருக்குமா, அந்த இடத்துல அல்லாஹ் நிழல் கொடுக்குறான்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி பல்வேறு விதமான சிறப்புகள் சொல்லி தரப்படுது. ஒரு நாள் ஒருத்தர் ஏத்திகாப்பு இருக்காரு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இருக்கிறார் என்பதாக சொன்னால் அவரை விட்டு நரகம் 70 மைல் தூரமாக்கப்படுது என்பதாக சொல்லப்படுது. ஒரு நாள் ஏத்திகாப்புக்கு இவ்வளவு சிறப்பு. எனவே உங்களால் முடிந்த அரை நாளோ ஒரு நாளோ அல்லது 3 நாளோ இது நபிலான வணக்கம். இதுக்கு நோன்பு என்பது கட்டாயம் இல்லை. ஒருத்தர் நேர்ச்சை செஞ்சுட்டாரு, அது வாஜி. இந்த காரியம் நடந்தா நான் ஏத்திகாப்பு இருக்கிறேன்னு சொன்னா அவர் நோன்போடு ஏத்திகாப்பு இருக்க வேண்டும். சுன்னத்தை அக்கலா கிஃபாயா என்கிற அந்த ஏத்திகாப் 10 நாளுமே பள்ளிவாசல் ஒருத்தர் கம்பல்சரி இருக்க வேண்டும், நோன்பு வைத்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதாக மார்க்க சட்ட வல்லுநர்கள் அழகா நமக்கு சில விஷயங்களை சொல்லி தருகிறார்கள். அடிப்படையில் இதனுடைய சட்டத்திட்டங்கள்லாம் கவனிச்சு சகல் நேரத்துல ரொம்ப ஆள் உள்ள சேர்க்காம அவங்களுடைய உணவு மட்டும் எடுத்துட்டு சாப்பிடணும். இஃப்தார் நேரத்தில் அவங்களுடைய உணவு வந்துடணும். கூட சேர்ந்து கூட்டாக சாப்பிடக்கூடாது. உலக விஷயங்கள் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை கண்மணியோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. தேவைக்கு மொத்தம் பேசிக்கலாம், ஃபுல்லா அல்லாஹ்வோட தொடர்பு இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வருஷம் ரப்பை தேடினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல ஆண்டு ரப்பை தேடினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 நாட்கள் ரப்பை தேடினார்கள். அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தப்பட்ட பின்னால் தான் அல்லாஹ் பட்டமே வழங்குகிறார். எனவே அப்பேற்பட்ட சிறந்த விஷயங்கள் எல்லாம் இயற்கைக்காகவே அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே அனைவரும் இருக்க முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் உயர்ந்த கூலியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இறுதி பத்து என்பது பர்ச்சேசிங் பத்து இல்ல, நல்லா விளங்கணும். நிறைய பேர் நாங்க அங்க போறோம், நாங்க ட்ரெஸ் எடுக்க போறோம் சொல்லி நேரத்தை வீணாக்கினாங்க. அமல் எல்லாம் பாத்திலாக்கப்படுது, அமல் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவது இறுதி பத்துல நல்லா வச்சிருக்கான். குறிப்பாக 84 வருஷம் இன்று வழங்கக்கூடிய லைலத்துக்கு ஒரு அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனவே இதெல்லாம் யோசிச்சு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற மக்களாக நாமும் ஆகுவோம். இன்று இரவு நம்முடைய பள்ளியிலும் கியாமுல் லைல் தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 10 நாட்கள் முழுமையாக ஒரு குர்ஆன் ஓதி நிறைவு செய்யப்படும். எனவே ஜமாத் அனைவரும் கலந்து கொண்டு இறைவனுடைய அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எதை கேட்டோமோ எதை சரியிட்டோமோ ஒரு நாட்கள் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வந்த ரஹ்மான் தருவானாக. ஆமீன். வாசிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நோன்பு வைக்கும் நியத்து நவைத்து சௌமகதி அன் அதாஇ ஃபர்தி ரமலானி ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தில் ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத் செய்கிறேன், அல்லாஹ்விற்காக வேண்டி. ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா
محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم.